இறந்த மனிதர்கள் தான் கடவுளாக எனக்கு அறிந்த வரையில் தெரிகிறது. அதுக்கு மனித உறவுங்களோ எல்லா மதத்திலயும் இருக்குது. இதுல சந்திரனையா வடிவமா நீங்க தனிப்பட்ட முறையில அடையாளப்படுத்த. சரி, ஓகே. சகோதரர் என்ன சொல்றாங்க, இன்றைக்கு ஒருவர் இறந்து போய்விட்டால் இறந்து போனவரை நாங்க கடவுளா பார்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு தகவலை பதிவு பண்ணாங்க. இஸ்லாத்துல அப்படி இல்லைங்க. யார் இறந்து போனாலும் அவரும் நம்மை போன்ற சாதாரண மனிதர் தான். நம்மளை விட ஒரு பணக்காரராக இருக்கலாம், நம்மை விட அறிவாளியாக இருக்கலாம், நம்மளை விட நிறைய நாலேஜ் பர்சனாக நிறைய விஷயத்தை அறிந்து கொண்ட ஒரு ஆளா இருக்கலாம். இதுக்காக அவர் என்ன பண்ணிட முடியாது, கடவுளுடைய ஸ்தானத்திற்கு போய்விட முடியாது. ஏன்னா கடவுள் என்பவர் எப்படிப்பட்டவர், எந்த பலகீனமும் அவருக்கு இருக்கக்கூடாது. நாம் ஒரு ஆளை கடவுள் ஏத்துக்கிறோம்னு வைங்களேன், அவரால் குறிப்பிட்ட இந்த விஷயத்தை தான் பண்ண முடியும், இந்த விஷயத்தை செய்ய முடியாதுன்னு என்ன செய்ய முடியாது, நாம அப்படி ஏற்க முடியாது. இப்ப அந்த அடிப்படையில மரணித்து போன ஒரு ஆள், அவர் நம்ம வாழ்க்கையிலே பார்க்கிறோம், அவரால் எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்க முடியல. பல தேவைகள் உள்ள நபராத்தான் அவர் இருந்தார், பல கஷ்டங்களை அடையக்கூடிய ஒரு நபராக தான் இருந்தார். வாழும் பொழுதே அவருக்கு பல கஷ்டங்கள் இருக்கும் பொழுது அவர் இறந்து போய்விட்டால் அவர் எப்படி கடவுளாக வந்து விட முடியும்? இன்னைக்கு மத்த சமூகத்தில் இப்படி நம்புறாங்கன்னு நம்ம அந்த நம்பிக்கையில உள்ள வர விரும்பல. ஒவ்வொருவருக்கும் அவரவரது நம்பிக்கைக்கு உட்பட்டது தனி கான்செப்ட். இஸ்லாத்தினுடைய பார்வையில் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நம்மை போன்ற பலகீனமான நபர்கள் யாராக இருந்தாலும் அவங்க கடவுளுடைய ஸ்தானத்துக்கு வர முடியாது. எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுதுன்னா, முகமது என்ற இறை தூதர் இருக்கிறாங்கல்ல, அவங்களும் இன்றைக்கு மரணித்து ஏறத்தாழ 1400 வருடங்களுக்கு மேல ஆயிடுச்சு. அந்த முகமது என்கிற இறை தூதரை இந்த இஸ்லாமிய சமூகம் தங்களுடைய உயிரை விட மேல மதிக்குது. இப்படி உயிரை விட மேல மதிக்கக்கூடிய அந்த இறை தூதராகவே இருந்தாலும் அந்த இறை தூதரை பற்றி நாங்கள் எப்படி நம்ப வேண்டுமா? அந்த இறை தூதரும் அபுதுஹு, இறைவனுடைய அடிமைதான். அவங்க கடவுளுடைய ஸ்தானத்துக்கு வர முடியாது. இறை தூதர் மக்களுக்கு இறைவனுடைய செய்தியை எடுத்து சொல்வதற்காக வந்தவங்க. அவங்க இறந்து போனாலும் இப்ப நாங்க அவங்களை எப்படித்தான் நம்பணும், நான் எப்படி இறைவனுடைய அடிமையோ என்னை போன்றுதான் அவர்களும் இறைவனுடைய அடிமை. அவங்க இறைவனுடைய தூதர் என்பதற்காக அவங்க இறைவனுடைய இடத்துக்கு வந்துருவாங்க என்கிற ஒரு தத்துவத்தை இஸ்லாம் சொல்லல. அப்ப அதுல யார் மரணித்தாலும் மரணித்த பிறகு அவர்கள் கடவுளாக மாறுவார் என்பது அது இஸ்லாமிய கான்செப்ட்ல இல்ல. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு நீங்க எல்லாமே பிற சந்திரனை வச்சு முடிவெடுக்கிறீங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாங்க. பொதுவா இஸ்லாத்துல ஏக இறைவனாகிய ஒரே ஒருவனைத்தான் வணங்க வேண்டும் என்பது தத்துவம். அந்த இறைவனுடைய இடத்தை எந்த நபர்களுக்கும் கொடுக்க கூடாது, எந்த பொருட்களுக்கும் கொடுக்க கூடாது. இன்னைக்கு பெற்றெடுத்த பெற்றோர்கள் நம்மளை பெற்றெடுத்தாங்க, நம்மை விட அதிகமான மதிப்பு மிக்கவங்க என்பதனால அவங்க கடவுளுடைய இடத்துக்கு வந்துருவாங்களா? கடவுள் இடத்துக்கு வர மாட்டாங்க. அதே மாதிரி உயிரற்ற பொருட்கள், இப்ப சூரியன் சந்திரன் இப்படிலாம் இருக்குது இல்ல. சூரியன்கிறது ஒரு சூப்பர் பவர், நமக்கு உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது, எல்லா கோள்களுக்கும் வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்படி வெளிச்சம் கொடுக்கிறதுனால அது சூப்பர் பவர் ஆயிடுமா? அது கடவுளாக மாறிடுமா? சூரியன் கடவுள் அல்ல, சந்திரன் கடவுள் அல்ல. அப்ப முஸ்லிம்கள் யாரும் சந்திரனை கடவுளாக ஏத்துக்கல. அப்ப என்ன பிரச்சனைனா, இன்றைக்கு நாங்கள் சில வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு பிறையை அடிப்படையாக வைத்து வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டும். ஒரு காலத்தை காட்டுவதற்காகத்தான் நாங்கள் சந்திரனை பயன்படுத்துகிறோம். அதுவும் சந்திரன்னா சூரியனிலிருந்து சந்திரன்ல அந்த வெளிச்சம் பட்டு அதிலிருந்து பிரதிபலிக்கக்கூடிய பிம்பத்தை பிறன்னு சொல்லுவாங்க. அந்த பிறையை அடிப்படையாக வைத்து நாங்கள் ஒரு வணக்கத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு பொதுவா எந்த ஒரு காரியம், இப்ப தொழுகைன்னு இருக்குன்னு வைங்களேன், அந்த தொழுகைக்கு ஸ்டார்டிங்னு ஒன்று இருக்கணும், எண்டுன்னு ஒன்று இருக்கணும். இப்படி ஸ்டார்டிங் எண்டு ரெண்டு இருந்தால்தான் நாம் ஒரு விஷயத்தை செய்ய முடியும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒரு மாதத்தை முடிவு செய்வதற்கு, ஒரு நாளை முடிவு செய்வதற்குரிய ஒரு அளவுகோலாகத்தான் நாங்கள் அந்த பிறையை பார்க்கிறோமே ஒழிய அந்த பிறையை நாங்கள் ஒரு காலத்தில் என்ன செய்யறதில்ல, வணங்குறதில்லை. ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, சில முஸ்லிம்கள் அவங்க வீட்டில் என்ன செஞ்சிருவாங்க, பிற மாதிரி ஒரு சிம்பிள் ஏதாவது கதவு வச்சிருக்கிறாங்கன்னு வைங்களேன், அந்த கதவு பீரோல பிற மாதிரி ஒரு சிம்பிளை போட்டு 786 ஒரு வார்த்தையை உள்ள கொண்டு வந்துருவாங்க. அதை பார்த்து தான் இன்னைக்கு சரி, நீங்க பிறைய வணங்க போய்த்தானே அந்த பிற மாதிரி சிம்பிள்லாம் கதவுல வச்சிருக்கிறீங்க, 786 எழுதுறீங்களே, அது 786க்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லை. அடுத்தது கேள்வி வந்தா பார்த்துக்குவோம். அது 786க்கு இஸ்லாத்துல சம்பந்தம் இல்லை. அந்த பிறையெல்லாம் வணங்கப்படக்கூடிய ஒன்றாக இஸ்லாம் எங்களுக்கு எதையுமே சொல்லல. இப்ப எங்களுடைய வீடுகளில் பார்த்தா அப்படி எதுவுமே இருக்காது. ஒவ்வொரு ஆளும் சில வீடுகளில் சில சிம்பிளுக்காக ஏதாவது வச்சிருப்பாங்க, அது போன்ற ஒரு சிம்பிளாக அது இருக்கலாமே ஒழிய அதுல ஒரு தனி புனிதம் இருக்கிறது, மகத்துவம் இருக்கிறது, அதுதான் இஸ்லாத்தினுடைய அடையாளம் என்று சொல்லி இறைவன் எங்கேயுமே எங்களுக்கு வழிகாட்டல. இன்றைக்கு சில ஆட்கள் அதை தவறாக பயன்படுத்தினால் அதில் இருக்கக்கூடிய அந்த மூட நம்பிக்கை நாம தெளிவுபடுத்துறோம். இல்ல அப்படி செய்யாதீங்க,
அப்படி 786க்குன்னு எந்த ஒரு தனி மகிமை கிடையாது, அதுக்குன்னு தனி எந்த ஒரு அற்புதம் கிடையாது என்பதை விளக்குறோம். அப்ப அதையும் நாங்க பிறையவும் என்ன செய்யல, நாங்க கடவுளுடைய ஸ்தானத்திற்கு கொண்டு செல்லவில்லை. சில வணக்க வழிபாடுகளை செய்வதற்குரிய காலம் காட்டியாக. இன்னைக்கு எப்படி நம்ம எல்லாம் சூரியனை ஒரு காலம் காட்டியே எடுத்திருக்கிறோம்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த இங்கிலீஷ் டைம்ல எடுத்துக்கலாம். இங்கிலீஷ் அடிப்படையில் ஒரு நாளை எடுத்துக்கிட்டீங்கன்னா அனைத்துமே சூரிய எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் உள்ளது. சூரியனை ஒரு காலம் காட்டியாக வைப்பதை போல இஸ்லாத்துல உள்ள சில செயல்பாடுகளை, தொழுகை போன்ற காரியங்களை சூரியன் அடிப்படையை வச்சு அதை காலங்காட்டியே எடுப்போம். ஒரு மாதத்தை முடிவு பண்றது போன்ற விஷயத்தை அந்த சந்திரனிலிருந்து பிரதிபலிக்கக்கூடிய அந்த பிம்பமாக இருக்கிற அந்த பிறையை நாங்க சில அளவுகளாக வைத்து எடுக்க வேண்டும் என்பது வழிகாட்டுதல். அப்ப அதுல என்பது ஒரு காலம் காட்டியாகத்தான் நாங்க பிறைய வைக்கிறோமே ஒழிய அதை நாங்க கடவுளாக வைப்பது இல்லை. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.